ஹாய் ஆல், வெல்கம் டு சூர்யா விலாக்ஸ். இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யணும்னு என்னோட ஸ்டைலில் பார்க்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் சில்லி செய்யலாம். அதனால் காலிஃப்ளவர் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அது ஒரு மீன் இன்ச்சு எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் சில்லிக்காக இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்காக கொஞ்சம் சில்லி பவுடர், இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி 2 கப்பு அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு கலருக்காக கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நெய்யை இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக இது பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாயில் பண்ண ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணியிருக்க காலிஃப்ளவரை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் உப்பு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. நம்ம கொதிக்கினாலும் காலிஃப்ளவர் சில்லி நல்லா கிரிப்ஸியாக வராது. ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கோங்க. கொதிக்க விடுங்க போதும். இந்தளவுக்கு பாயில் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு பாயில் பண்ணால் போதும். இதை தண்ணி ஊற்றி வடிகட்டிடலாம். இப்போ நம்ம பாயில் பண்ண காலிஃப்ளவரை இன்னும் பீஸில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு காலிஃப்ளவரை தட்டி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. ஏன்னா நம்ம 5 மினிட்ஸ் தான் நம்ம பாயில் பண்ணி வைப்போம். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வைப்போம். எப்போவுமே பேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் மாவு இந்த பேஸ்ட் காலிஃப்ளவரோட ஒட்டும். நீங்கள் கொஞ்சம் தனித்தனியாக இந்த மாதிரி இருந்தால் திரியாக போயிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு கெட்டியாக அளவுக்கு கிரேவி வச்சு, அப்படி உங்களுக்கு கெட்டியாக இல்லைன்னா கடலை மாவு இருந்தால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மாவு பேஸ்ட் கெட்டியாகும். நம்ம காலிஃப்ளவர்லேயும் கொஞ்சம் மாவு பிடிக்கும். அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. அதுதான் நெலுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். ஏன்னா காலிஃப்ளவர் நல்லா வேகணும். அப்போ நல்லாயிருக்கும். ஒன்று போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு தெரிஞ்சு நமக்கு தேவையான காலிஃப்ளவர் சில்லி
காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 வெங்காயத்தை எடுத்து தண்ணி வச்சுக்கணும். நல்லா தண்ணியில் கழுவிட்டு வெங்காயம் வச்சு தண்ணி கழுவுனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்காக தான் நம்ம குழந்தைங்க மாதிரி நம்ம சாப்பிடுவாங்க, அதுக்காக இது செய்கிறது தான். எங்கள் வீட்டு காலிஃப்ளவர் ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.